ஃபேண்டசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க KS ஸ்ருதிகலை. இன்னைக்கு ஒரு சூப்பரான படம். நம்ம விஷால் சாரோட நடிப்புல அழகா வந்திருக்கு ஒரு படம் ரத்தனம். இந்த படம் வந்து நம்ம ஹரி சார் டைரக்ஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும். சாமி மாதிரி ஒரு படம் கொடுப்பாருன்னு பார்த்தா ஆசாமி மாதிரியான ஒரு படம் தான். ஆனா அதுக்குன்னு ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது. ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு படம். அதாவது பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. பெருசாக பெரிய லெவலில் மியூசிக் கொடுக்கல, பட் இருந்தாலும் ஓகேமான பாடல்கள் கொடுத்துருக்காரு. படத்தோட கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமுத்திரக்கண்ணி சாரோட அடியாளாக வந்து நம்ம விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அதில் வந்து தட்டி கேட்பார் எப்போவுமே. ஒரு எம்எல்ஏ இல்லையா அவரோட அடியாள் சில நல்ல விஷயங்களை தட்டி கேட்கும் போது ஆந்திரா சைடில், அதாவது கதை களமே எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பார்டரில் தான் இந்த கதையே நடக்குது. அப்போ வந்து ஆந்திரா சைட்லேருந்து சில விஷயங்களை தட்டி கேட்பார். அதனால சில படம் முழுக்க ஆக்ஷன் கலந்த படமாக தான் இருக்கும். படம் ஃபுல்லாக பயங்கரமாக தெறிக்க விட்றாரு. நல்லா இருக்குது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹரி சார் படம்னாலே கண்டிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அது ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் அதுதான் மைனஸும் கூட. ஏன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு நீட் எக்ஸாமுக்காக வராரு. அந்த டைமில் தான் நம்ம இவர் வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி அது காதலாக மாறிச்சா பார்த்தா அது காதலாக மாறலை. ஏன்னா அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சில்லியான ஒரு காரணம் வச்சுருக்காங்க. என் அம்மா மாதிரியே இருக்கிறதுனால உன்னை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது. இது எப்படி இருக்குன்னா, என்னடா இது கதை இப்படியெல்லாம் உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம இந்திய வரலாறுலேயே என்ன சொல்லுவாங்க, நம்ம விநாயகர் இப்போ என்ன சொல்லுவார், அம்மா மாதிரி பொண்ணு வேணுன்றதுக்காகவே கல்யாணமே பண்ணிக்காம தவமாக இன்னும் பேச்சுலராக இருக்கிறதா வந்து நிறைய பேர் கதைகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இவர் அம்மா மாதிரி இருந்ததுனாலே வேணாம் அப்படின்னு சொன்னதா இருக்கும்போது கொஞ்சம் இங்கே வந்து வலிக்குது. ஏன்னா பிரியா பவானி சங்கர் மாதிரியான ஒரு பொண்ணு கிடச்சி வேணான்னு சொல்கிறாரே அப்படின்றது தான். பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. சில பேர் அம்மா மாதிரி இருக்கிற பொண்ணை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் மைண்ட் செட் இருக்கும் போல். விஷாலுக்கு இந்த மைண்ட் செட்டு அவருக்கு இருந்திருக்கும் போல். மேபி தெரில. அது இந்த கதையாக பார்க்கும் போது கரெக்டு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஆனால் வந்து லாஜிக்காக யோசிச்சிங்களா, நோ கரெக்ட். அவ்வளோதான். கரெக்டே கிடையாது. கதையில் வந்து பிரியா பவானி சங்கரை வந்து இன்னொரு ஆந்திரா டீம், அந்த ரெட்டி டீம் வந்து உங்களை வந்து தாக்குறாங்க. இதுலேருந்து அவங்க ஒரு நில பிரச்சனையில் தான் அந்த தாக்கல் ஏற்படுது. இதுலேருந்து காப்பாற்றப்பட்டு பிரியா பவானி சங்கரோட நிலத்தை வந்து மீட்டு கொடுத்தாரா விஷால் அப்படின்றது தான் இந்த கதை. இந்த கதையை வந்து இப்போ இன்னும் அப்கிரேட் ஆகாமல் ஒரே மாதிரியான கதைகள் இன்னும் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்னவோ இது கொஞ்சம் போரிங்காக இருந்தது. இந்த படம் பெருசாக வந்து எதிர்பார்த்து நான் போனேன். ஆனால் எனக்கு பெருசாக நான் நினச்ச மாதிரியான எதிர்பார்ப்பு இல்லை. இப்படின்னு அலசல் பலசலாக போச்சு. எனக்கு பெருசாக கதையில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ ஹரி. அதாவது கசாப்பு கடையில் ஆடை வெட்டுற மாதிரி எங்களை வெட்டிட்டார் ஹரி சார். நம்ம ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. கதையை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் நல்லா ஹிட் ஆகிருக்கும். மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் நான் வந்து விஷால் சாரோட படத்தை வந்து பயங்கரமாக எதிர்பார்த்தேன். என்னை மார்க் ஆண்டனியில் திருக்க விட்டுருப்பாரு. ஆனால் இங்கே சில சீனில் மார்க் ஆண்டனி மாதிரியே எனக்கு தெரிஞ்சார். ஏன்னு தெரியல. அது எனக்கு அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சுதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் அந்த ரிசம்லன்ஸ் இருந்தது. மற்றபடி இந்த பாடல்கள், விஷால் சார் படத்தில் பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மார்க் ஆண்டனி ஆண்டனிடா அப்படின்றவ இருக்கும். இல்லை வேறு நிறைய பாடல்கள் அவர் பாட்டு ஹிட் ஆயிருக்கும். சண்டைக்கோழியில் கூட தாவணி போட்ட தீபாவளி அந்த பாட்டெலாம் இன்னுமே மனசில் நிற்கிது. அந்த மாதிரி நிறைய படங்கள். அதே மாதிரி ஒரு பாட்டுக்கு லிரிக்ஸே இல்லாமல் ஒரு பாட்டை ஹிட் அடிக்க முடியும்னா அது விஷால் சாரோட பாட்டு தான். அந்த மியூசிக் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி படங்கள் வரும்போது இப்படி ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணது கொஞ்சம் யோசிச்சு சூஸ் பண்ணியிருக்கலாம் விஷால் சாருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி தான் வந்து என்ன மாதிரியே ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விஷால் சாரோட படத்துக்கு வந்து நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் ஈகராக வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கருத்து என்ன ரத்தனம் படத்துக்கு அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மூவி ரிவ்யூவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ஸ்ருதிகலை. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.